ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த கேமிங் வாரியர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் டே 2. யாருமே மைண்ட் கிராஃப்ட் டே 1 பார்க்கலனா போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள். நம்ம இப்போ இன்றைக்கி அயன் நிறைய எடுக்கலாம் ஒரு ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம இப்போ போகலாம். இதான் நல்ல கேவாக கிடைக்கணும். நம்ம போன வாட்டி இங்கே தான் இருந்தோம். இங்கே ஒரு பக்கத்துலேயே ஒரு பயம் இருக்குது. இந்த பக்கம் டெசர்ட்டு, அந்த பக்கம் ஸ்வாம் பயமு. ஒரு நல்ல ஒரு கேவ் அயன்லாம் நிறைய இருந்தால் மைண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸ்டார்டிங்கில் நான் வந்தேன் டே 1 ஃபுல்லாக கோல் மைண்ட் பண்ணோம். அது எதுக்குன்னா நம்ம அடுத்த வாட்டி நம்ம கோல்னு சொல்லி நம்ம தேடவே கூடாதுன்னு தான் அவ்வளோ கோல். இப்போ அயன் எதுக்குன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம எதுக்கு இவ்வளோ அயன் எடுக்கிறோன்னா நம்ம அயன் நிறைய எடுக்க தான் நம்ம அயன் பிக்காக்ஸு அதெல்லாம் செஞ்சுக்கலாம். நம்ம எப்போவுமே கீப் இன்வென்ட்ரி தான் வச்சுருப்போம். ஓகே, நல்லபடியாக ஒரு கேவை கண்டுபிடிக்கணும் நிறைய அயனோட. என்னடா என்னை பேசவே விட மாட்டேங்கிற, உன்னை நான் என்ன பண்ணுறது? எப்படியோ நீ அயன் கிடைக்காதுன்னுவ. போன வீடியோவில் என்ன பண்ண நீ? க்ரீப்பர் வரோம் உன்னை அவுட் பண்ணோன்னு சொல்லி க்ரீப்பர் ஹஸ்கெல்லாம் நடிச்சுது. சாரியா, நம்ம அவுட் ஆனதுக்கானமே நீ தான். நான் எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டேன் எப்படியோன்னு. ஓகே, இப்போ நீ எப்படி கேவை கண்டுபிடிக்க போகிற? அங்கேப்பா ஒரு கேவ் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். ஸ்டோன்ஸ் வாடு எடுத்துப்போம். ஓய், கோலாக இருக்குது. வாவ், கோலா பரவாயில்லையே. எதுக்குடா சோடை வச்சு மைண்ட் பண்ணுற? கையை வச்சு மைண்ட் பண்ணா. ஓகே, கீழே குதிப்போம். ஓகே, நம்ம இப்போ கோல் மைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே கோலும் போகிற வழியில் அப்படியே ஒரு கோல் போதும். நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய கோல் இருக்குது. நம்ம போனாட்டி வந்த கேவ் தான். அதான் சொன்னல டார்க்காக இருக்குன்னு உள்ளே வந்துட்டேன். வந்த கேவுக்கே வந்திருக்க பார்த்தியா? பார்க்கலாம், வெயிட் பண்ணு கொஞ்சம். அப்படியே கோல் எடுத்துப்போம். எதுக்குடா நம்மகிட்ட தான் ஒரு ஸ்டாக் கோல் இருக்கே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துப்போம். எடுக்கிறது என்ன தப்பு இல்லைல்ல? எப்படியும் நம்மளை தவிர வேறு யாரும் இந்த வேர்ல்டில் எடுக்க போகிறது இல்லை. அப்படியா சொல்கிற? ஆனால் நம்ம ஒருத்தரை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்களா? ஆமாண்டா பால் பச்சை. ஓகே, கோலை கொஞ்சமாவது மைண்ட் பண்ணுவோம். அப்படியே மைண்ட் பண்ணுவோம். போதும் தான் நினைக்கிறேன் கோல். ஏன்டா இல்லை கோல் மைண்ட் பண்ணிக்கினே இருக்கிற? போய் அயனை தேடுறா. இந்த வீடியோவில் அயன் தலை தேடுறோம். ஆமாம், ஆனால் கோல் இருக்குது, அதனால் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எங்கே போகலாம்? இங்கே கொஞ்சம் டீப்பாக போகுது. கொஞ்சம் அப்படியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. டார்ச் எடு. ஒரு 2 டார்ச் இருக்கா? எடுப்போம். எடுத்து 1, இன்னொன்று எடுத்து இங்கே 1. அயன் இருக்கா? அயன் கண்ணிலே. அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரமாக போய்ப்போம். அப்படியே டார்ச் செய்யலாமா? டார்ச்சை செஞ்சிருவோம். கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டு கொஞ்சம் டார்ச்சு. ஒரு 8 டார்ச் போதும். அங்கே அயன் இருக்கா மாதிரியே இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது. அயனு ஸ்டோன் பிக்காக்ஸ் எடு. அப்படியே 1 2 2 வந்திருக்கு. 3 4. ஓகே, 4 5 6. பரவாயில்லையே, நிறைய அயன் இருக்கு. என்னடா இவ்வளோ அயனே போதுமேடா அயன் பிக்காக்ஸ்க்கு. நம்ம எடுத்து வச்சுப்போம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். எப்படியோ நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். அயன் ஆர்மர், அயன் பிக்காக்ஸ் அதெல்லாம் செய்யணும்ல. இப்போ நம்ம அயன் ஆர்மர் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அது 25 அயன் தேவைப்படும். நம்ம இந்த வீடியோவில் எடுப்போமான்னு டவுட்டு தான். பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்து நம்ம போடலாம். போனாட்டி எங்கள் வீடியோவை பார்த்து கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட்டுக்கு. யாரோ இருக்கா மாதிரியே சத்தம் கேட்குது. யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, யாரும் இல்லை. இதை உடன் பிக்காக்ஸில் மைண்ட் பண்ணுறோம். டேய், என்னடா கோல் மைண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு
கோலையே மைண்ட் பண்ணின்னுக்கிறேன். ஆமாண்டா. அப்போ வந்து கொஞ்சம் கோல் மைண்ட் பண்ணி எடுத்துப்பேன். பார்க்குற கோல்லாம் கொஞ்சமாவது மைண்ட் பண்ணி எடுப்பேன். அப்போ கொஞ்சமாவது கோல் வந்து இருக்கும். நம்மக்கிட்ட தான் 1.5 ஸ்டாக் இருக்குது. அதுமாதிரி எதுக்குடா மைண்ட் பண்ணுற, டைம் வேஸ்ட் பண்ணுறடா நீ. அதான் அயனில் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்படியே இந்த கேவை சுற்றி பார்த்துட்டு நிறையவே இருக்குது இந்த இதுக்கு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அயன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியா சொல்கிற? ஓகே, மைண்ட் பண்ணு. ஓகே, வேகமாக டக்கு டக்குன்னு மைண்ட் பண்ணு. ஏன்டா உட்டன் பிக்கக்ஸில் பண்ணுற? ஆமாம், அயனை மைண்ட் பண்ண என்னடா பண்ணுவேன்? ஆமாம், அயனை ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சுதாலும் மைண்ட் பண்ண முடியும். ஆமாம், அதான்டா பால் பச்சை. நான் வந்து கோலை வந்து உட்டன் பிக்காக்ஸில் மைண்ட் பண்ணுறேன். ஓகே, டக்குன்ட்டு நம்ம கிராணி போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். கிராணி சாப்டர் 1 போடலாமா அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்ட் டே 3 இல்லைனா கிராணி போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள், பார்க்கலாம் எது போடலான்ட்டு. இந்த மாதிரி சண்டே ஒரு வீடியோ வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இங்கே ஓகே, இந்த சைடு ஒரு வழி போகுது. ஒரே டார்ச் தான் இருக்கா? பரவாயில்ல, போவோம். கொஞ்சம் டார்ச் செஞ்சுப்போமா? கொஞ்சம் டார்ச் செஞ்சுப்போம். அதான் 12 டார்ச் செஞ்சுக்கலாம். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சத்தம் கேட்குற மாதிரி. அயனு, எஸ் அயன். மேலே இருக்க ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிக்காக்ஸ் வச்சு ஸ்டோன் மைண்ட் பண்ணுவோம். என்னடா அயனுக்கு பின்னாடி இவ்வளோ அயனா? எப்பட்றா அதெல்லாம் அப்போ தான்டா. ஒரு இடத்துல அயன் இல்லை கோல் இருக்குன்னா அதுக்கு பின்னாடியே நிறைய இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைமண்ட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அது டைமண்ட்றது ரொம்ப ரேர்ரா. அது நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வந்து எடுப்போம். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துப்போம். இப்போ வந்து அப்படியே போவோம். எனக்கு என்னமோ ஏதோ சகுனம் சரியில்லைன்னு தோணுது. அது ஆமாம், நினச்சேன் முட்டு சந்து. ஓகே, விடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து 99 எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட. ஓகே, இங்கே கோல் இருக்குது. கோல் மைண்ட் பண்ணிப்போம். கோல் இதை ஸ்டோன் வுட்டில் மைண்ட் பண்ணிட்டு ரிட்டன் எல்லாம் மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். கோல் நம்ம டே 1 2 மட்டும் ரிசோர்ஸ் மைண்ட் பண்ணிட்டு அடுத்த பார்ட் 3ல் வந்து ஒரு வீடு கட்டி அதில் வந்து எல்லாத்தையும் வைக்க போகிறோம். அப்படி எங்கடா வீடு கட்ட போகிறேன்னா இந்த கேவ் மேலே தான் கட்ட போகிறேன். அப்படியா? ஏன்டா? ஆமாண்டா, இங்கே தாண்டா ஏதாவது எண்ணெய் கோல் அதெல்லாம் வேணும்னா இங்கே வந்து நான் எடுத்துக்க போகிறேன். அப்படியா சொல்கிற? ஆமாண்டா, ஒரு கேவ் பக்கத்தில் வீடு கட்டினா ஜாம்பியும் நிறைய தான் வரும், சமாளிச்சிக்கலாம். நம்ம கிட்ட தான் சோடா அது இதுன்னு இருக்குல்ல. அதான் போன வீடியோவில் எப்படி அஸ்க் வர மாதிரி கூட எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல, அதான் தப்பிச்சுப்போம். இப்போ வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் ஸ்டாண்ட் ஸ்டோன் வச்சுட்டு அப்படியே மேலே போவோம். கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிக்கலாம், அப்போ எல்லாம் கேட்கும். இந்த ஜாம்பி க்ரீப்பர் எனக்குலாம். ஓகே, இப்போ அப்படியே உள்ளே போகிறோமே. இப்போது ஸ்கெலிட்டன் இருக்கானா உள்ளே? ஸ்கெலிட்டனில் ஸ்பைடர். நீ ஸ்கெலிட்டன் சொன்ன, நல்ல வேலை ஸ்கெலிட்டனே வரல, ஸ்பைடர் தான் வந்தான். ஸ்கெலிட்டன்லாம் வந்திருந்தா நான் அவ்வளோதான். இந்த ஸ்டிங் எப்படி நம்மளுக்கு தேவைப்படும் செய்யறதுக்கு. வா, உள்ளே வந்த உடனே அப்படியே அயன் கொத்தாக இருக்குது. ஏன்டா உனக்கு மட்டும் எப்பட்றா இவ்வளோ அயன் கிடைக்குது? அந்த கேம் விளாட்னதே இல்லை. விளாட்னாதாலடா, விளையாடி பார்க்கணும் ஒரு எல்லா கேமையும். ஒரே கேமை நீ விளையாடக்கூடாது. கன்ஃபார்ம் நீ ஒரு இதுக்கிட்ட மாட்டுவ, ஒரு ஸ்கெலிட்டன் கிட்ட. நான் சொல்கிறேன் பார், மாட்டல நான் அவனை வச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீ எப்படியாவது ஸ்கெலிட்டன் கிட்ட மாட்டுவேன். வாய வைக்காத. போனாட்டி இப்போ தான் சொன்னால் க்ரீப்பர் வந்துச்சு, அதுமா நான் இங்கேயே விட்டு போயிடுவேன். வேணாண்டா. ஓகேடா, அவன் வந்தால் நானும் அடிக்கிறேன். ஓகே டீல். ஓகே, இப்போ வந்து அப்படியே மைண்ட் பண்ணுவோம் வேகமாக. என்னடா இவ்வளோ ஆயனா? ஒரு பிக்காக் செய்வோம் டக்குன்ட்டு. கிராஃப்டிங் டேபிள் எடு.
ஓய் பெட்டு படுத்து தூங்கணும். ஈஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு லீவ் த பெட்டு போட பெட்டை அப்புறமா கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு இப்போ வந்து எங்கே ஸ்டிக்ஸு செய்யணும். ஒரு பிக்கெக்ஸ் ஒன்றே போதும். இப்போ வந்து இதை உடச்சி எடுக்கணும். இப்போ தான் போய்ட்டு ஆக்ஸ் இருக்குல்ல, ஆக்ஸ் எடுத்து பெட்டுக்கு பதிலாக வச்சுட்டு போய் எடுத்து ஆக்ஸ் வச்சு உடச்சி விட்ருவோம். ஓகே, இப்போ அயன்லாம் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்? அது அயன் பிக்காக் செஞ்சு எப்படி கேவ கண்டுபிடிப்பேன் பார்க்கலாம். அப்படியாடா பால் பச்சை, பார்க்கலாம். நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். இல்லை நானே கீழே தோண்டி போய் நானே கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, அயன் எடு. 1 நிறைய அயன் இருக்கே, பரவாயில்லையே. அது கீழே நான் 2 அயனு. என்னடா இவ்வளோ அயன் தரானுங்க ஒரே இடத்துலையே? ஆமாண்டா, இப்படி தான் அயன் தருவாங்க. அயன் தரதே பெரிய விஷயம் ஸ்டார்டிங்கில். அதுதான் கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் 37 இருக்குது இப்போதைக்கு. பரவாயில்ல, இப்போதைக்கு செய்கிறதுக்கு ஓகே. ஒரு ஆர்மர் செஞ்சுக்கலாம், அயன் ஆர்மர். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு அயன் ஆர்மர் தான் செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கடைக்கு தான் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டாக் தேவைப்படுது. மாஸ்க்கு 1 2 வா, அவுட்டு எடு ஓ. ஓகே, அயன் கிடைக்குதா? இல்லை, வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம். ஓகே, இங்கே வெளியே வந்துட்டோமா? எதுக்கிட்ட அந்த கேவ் விட்டு வெளியே வந்தால் நல்ல கேவ் தானே? என்னடா இங்கே ஒரு வழி போகுது, இன்னும் டார்க்காக இருக்கு இங்கே. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துக்கே சுற்றி வரோமே. கிரானைட் இருக்குது. கிரானைட் இருந்தாலே ஒரு டிப்பு என்னென்னா மக்களே, நம்ம வந்து கிரானைட் இருக்குன்னா அங்கே வந்து கோல் இந்த மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த கிரானைட் இருக்க இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அயன் மைன் பண்ண இடத்துல நிறையா கிரானைட் இருக்கும். ஆமாம், கிரானைட் இருக்கும். அது எதுக்கு? அதை வச்சு என்ன பண்ண முடியும்? அது ஒரு பில்டிங் பிளாக்டா. அதை வச்சு நீ வீடு கட்டினா செம்மையாக இருக்கும் வீடு, அழகாக. இப்போது அப்படியா? அதுமே ஏன்டா நீ அதை எடுக்கலை? எதுக்கு? நம்ம வந்து எப்படி சொல்ல, கோபிள் ஸ்டோனில் தான் அப்படியே வீடு கட்ட போகிறோம். அது பிரச்சனையே இல்லை. இங்கே ஒரு வழி போதே. கன்ஃபார்ம் ஸ்கெலிட்டன் மாட்டக்கூடாது. இவன் வாயை வேறு வச்சுட்டான். ஸ்கெலிட்டன்கிட்ட மாட்டுவேன்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்கெலிட்டன்கிட்ட மாட்டாமல் இந்த வீடியோ முடிச்சிட்டோன்னா இருக்குது இவனுக்கு. அப்படியா? பார்க்கலாமா? ஸ்கெலிட்டன் வந்து அடிக்காமல் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். கன்ஃபார்ம் ஸ்கெலிட்டன் அடிக்கும். சாப்பாடு வேறு இல்லை, சாப்பிடுவோம். 1 2 போதும். அங்கே என்னமோ இருக்கே, லாம்பாவா? நம்மளுக்கு எதுக்கு? அது என்ன இதுரா? அது வந்து எப்படி சொல்ல, ஒரு அனிமல் மாதிரி. அதை நீ அடித்தனா உன்னை திருப்பி அடிக்கும். அப்படியா? ஓகே, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வுட்டு எடுத்துப்போம். ஏன்னா வுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டே 1லேருந்து பெட்டு செய்கிறதுக்கு வுட்டு இல்லாமல் அந்த கேவை விட்டு வெளியே வரத்துக்குள்ள நம்மளுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னா கொஞ்சம் வுட்டு எடுத்துருக்கேன். ஓகே, இங்கே வேறு ஏதோ போகிற மாதிரியே இருக்கே. ஏன் அயன் பார்த்தா மாதிரியே இருக்கே. இங்கே தான் இங்கே அயன் பார்த்தேன். எப்படா அவனுக்கு அவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது கண்ணு? அயனுன்றதுனால அப்படியே டக்குன்னு பார்த்துட்டேன். அயனு டைமண்டு அப்படியே டக்குன்னு ஓட மாதிரியே பார்த்தாலே தெரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா அதெல்லாம் மெயின் மினரல்ஸ். இங்கே என்னமோ இருக்கே அயனு. ஓகே, மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அயனு 2 தான் தராங்க. பார்த்தியா, 2 தான் தந்தாங்க. அதுதான் வெயிட் பண்ணு. ஒரு 6 செஞ்சு ஒரு 4 டார்ச் செஞ்சுப்போம். 1 அப்பா, இங்கே வந்து ஸ்கெலிட்டன் இருக்கக்கூடாது. ஸ்கெலிட்டன். ஸோ நான் சொன்னேன்னா ஸ்கெலிட்டன் வருவான்ட்டு. எப்பட்றா சொல்கிற? உன் வாயை கொளுத்த
அதான் சொன்னேன் ஒன்று அவ்வளோதான். பார்த்தியா நான் போன வாட்டி க்ரீப்பர் வரோன்னே க்ரீப்பர் வந்துச்சு. இப்போ வந்து நான் ஸ்கெலிட்டன் வரோன்னே ஸ்கெலிட்டன் கிட்ட மாட்டினியா இந்த வீடியோவில் வரேன்னு சொன்னேன்னா ஏன்டா அப்படிலாம் பண்ணுற உன்னை இங்கேயே விட்டு போயிடுவேன். ஐயோ என்ட்ரமேனு பார்த்துடக்கூடாது. அவனுக்கு நான் பார்த்தோன்னா அவன் வந்து நம்மளை வெளின்னு வெளுத்துருவான். ஸ்டிக்ஸு கிடைக்குமே காணோம். இப்போ வந்து அப்படியே போவோம். இதா கேவ் கிடைக்குதா? இல்லை. ஓகே ஒரு கேவ் கிடச்சிருக்கு. எலோண்டு முடிஞ்சிருச்சு. இது இந்த சைடு போகுது. இது என்ன இவ்வளோ பெருசாக போகுது? அயனு பரவாயில்லையே. நம்ம பார்க்குற எல்லாம் அயனாக இருக்குது. இவ்வளோ அயன் எடுத்து வச்சுருக்கியே என்ன பண்ண போகிற? இப்போ இவ்வளோ அயனை எடுத்துட்ட அதுமா அயன் மைனிங்கே வர மாட்டேன் போல் இன்னைக்கு எடுத்த அயனில் பார்த்தா. ஆமாண்டா அதுக்கு தாண்டா இல்லை அயனை எடுக்கிறேன் ஸ்டார்டிங்கில். ஓகே இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே நம்ம டே 3 போடலாமா இல்லை கிராண்ட் ஈவன் சாப்டர் 1 அடுத்த சண்டே போடலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். பாய். ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கேயே இருக்கலாம். இங்கே ஒரு பெட்டு போட்டுப்போம் டக்குன்னு பெட்டு. ஓகே.